Hi students. So இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து the electrostatic potential at a point due to an electric dipole. அப்போ இது வந்து ப்ளஸ் டூவோட ஃபஸ்ட் லெசனோட சப் டாபிக். ஓகேயா? அப்போ நம்ம என்ன எடுக்கணும், ஒரு எலக்ட்ரிக் டைப்போல் எடுக்கணும். அந்த எலக்ட்ரிக் டைப்போலோட பொட்டான்ஷியலை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம், ஒரு எலக்ட்ரிக் டைப்போல் எடுக்கலாம். திஸ் இஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ டைப்போல் முன்னாடி பொட்டான்ஷியலோட ஃபார்முலா நம்மளுக்கு எப்படி வரும்னா பாயிண்ட் சார்ஜ் பேஸ் பண்ணி வரும். அப்போ ஒரு பாயிண்ட் சார்ஜோட பொட்டான்ஷியல் எப்படி கண்டுபிடிக்கணும், ஒரு சார்ஜு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. இந்த பாசிட்டிவ் சார்ஜை பாயிண்ட் சார்ஜுன்னு சொல்லலாம். இந்த பாயிண்ட் சார்ஜுக்கு நீராக இன்னொரு சார்ஜை நம்ம கொண்டு வரணும். ஓகே, இன்னொரு சார்ஜை கொண்டு வரேன். திஸ் இஸ் சார்ஜ் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ என்ன ஆகும், இந்த சார்ஜ் இருக்கு இல்லையா, இந்த பி பாயிண்டில் சார்ஜ் இருக்குது. இந்த சார்ஜ் என்னன்னா ஒரு ஒர்க் டன் கிரியேட் ஆகும். எதுக்கு, இந்த சார்ஜுக்கும் நடுவில் ஒரு ஒர்க் டன் கிரியேட் ஆகும். அந்த ஒர்க் டன் தான் இதோட பொட்டான்ஷியல். அப்போ அதோட பொட்டான்ஷியலோட ஃபார்முலா V ஈக்குவல் ஃபார்முலா பார்த்தோம்னா 1/4πε0 Q/R. திஸ் இஸ் அ ஃபார்முலா. இது நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவ் சார்ஜ், அதாவது நம்ம எடுக்கிற பாயிண்ட் சார்ஜ் வந்து நெகட்டிவாக இருந்தால் இங்கே நெகட்டிவ்னு வரும், பாசிட்டிவாக இருந்தால் இங்கே பாசிட்டிவ் வரும். அவ்வளோதான், சிம்பிள். அப்போ நம்ம இப்போ எடுக்க போகிறது சிங்கிள் சார்ஜில் நம்ம எடுக்க போகிறது டைப்போல். அப்போ டைப்போல் ஆனால் எப்படி, என்ன பண்ணுறோம், திஸ் இஸ் அ சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, திஸ் இஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ். எப்பவுமே ரைட் சைட் பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இது ஏ பாயிண்ட்டு, இது பி பாயிண்ட். இந்த ஏ பாயிண்ட்டுக்கும் பி பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா நம்ம ஒரு இப்படி எடுத்துக்கலாம், பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். அப்போ ஈஸியாக இருக்கும் டயக்ராம். திஸ் அ பாயிண்ட், திஸ் அ பாயிண்ட். ஓகே, திஸ் அ நெகட்டிவ் சார்ஜ், திஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேவா? அப்போ இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். இது சென்டர் பாயிண்ட் இஸ் அ ஓ பாயிண்ட். சென்டர் பாயிண்ட்னது ஓ பாயிண்ட்டு. இந்த ஏ பாயிண்ட்டுக்கும் இந்த ஓ பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து ஏ, ஸ்மால் ஏ. இந்த ஓ பாயிண்ட்டுக்கும் இந்த பி பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் ஏ. The total distance between the AB is a 2A. எப்படி 2A வந்தது, A plus A equal to 2A. அவ்வளோதான். அப்போ what is the dipole? The two equal and opposite charge. அந்த ஈக்குவல் சொல்கிறோம் இல்லையா, என்னது, மேக்னிடியூட் ஈக்குவல். இங்கே 1 ப்ளஸ், இங்கே 1 மைனஸ்னா இங்கே 1 ப்ளஸ், இங்கே 2 மைனஸ்னா இங்கே 2 மைனஸ், 2 ப்ளஸ். அப்போ 2 equal magnitude and opposite charges is separate a small distance is called electric dipole. இந்த டைப்போலை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு சார்ஜை ஒரு ஃபைனட் டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபிக்ஸ் பண்ணுறோம். இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். திஸ் அ பி பாயிண்ட். அப்போ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த பி பாயிண்ட்டுக்கு பார்த்தோம்னா, சென்டர் பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்டுக்கு த டிஸ்டன்ஸ் இஸ் ஆர். திஸ் ஆங்கிள் இஸ் தீட்டா. திஸ் ஆங்கிள் இஸ் தீட்டா. அப்போ இது ஆங்கிள் வந்து 180 டிகிரி மைனஸ் தீட்டா. எப்படி இது 180 டிகிரி மைனஸ் தீட்டா வந்ததுன்னா, ஒரு லைன் போடுறப்ப டோட்டல் ஆங்கிள் இஸ் 180. ஒரு ஆங்கிள்னா, ஒரு ஸ்ட்ரைட் லைனுன்னா ஒரு ஆங்கிள் எவ்வளோ டிகிரி, 180 டிகிரி. அப்போ இங்கே ஒரு லைன் இருக்கு இல்லையா, அப்போ இங்கே டீட்டா. அப்போ இது டீட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் 30 டிகிரி. ஓகே, அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 180 மைனஸ் 30 இருக்கும். ஓகே, 150 இருக்கும். அப்போ இந்த ஆங்கிள் அது நம்மளுக்கு நம்பர் தெரியாதனால டீட்டா, இது 180 மைனஸ் டீட்டா. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் R1, இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் R2. ஓகே, திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் R2 நான் வச்சிங்க. ஓகே, அப்போ ஏபியோட டிஸ்டன்ஸ் R2, பிபியோட டிஸ்டன்ஸ் R1. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஓபியோட டிஸ்டன்ஸ் R. ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், O1 கண்டுபிடிக்கணும், பொட்டான்ஷியல் தான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், சார்ஜ் ப்ளஸ் Q எடுத்துக்கலாம். தி potential at P, okay, potential at P due to charge. என்ன சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜை பேஸ் பண்ணி P பாயிண்டில் பொட்டான்ஷியலோட ஃபார்முலா என்ன ஃபார்முலா, the V equal to ஃபார்முலா 1/4πε0 Q/R. ஓகே, Q/R1. ஏன் R1 போட்டோம் பாருங்கள், ஜென்ரல் ஃபார்முலா நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னோம். ஆனால் இது Vன்றது பி பாயிண்டில் இந்த டிஸ்டன்ஸு பிக்கும் பிக்கும் டிஸ்டன்ஸ் என்ன, R1, அதனால் R1. இப்போ நெக்ஸ்ட்டு தி
potential at P point due to charge minus Q இங்கேயும் due to ஓகேவா பாயிண்ட் மைனஸ் Q அப்போ A பாயிண்ட்டுக்கும் P பாயிண்ட் டிஸ்டன்ஸ் R2 அப்போ என்ன பண்ணலாம் அப்போ V ஈக்குவல் டு 1/4 எப்சிலான் நாட் மைனஸ் Q பை R2 ஓகேவா மைனஸ் Q பை R2 அப்போ இங்கே பாசிட்டிவ் இருக்குது பாருங்கள் ஓகேவா இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் ஏன் நம்ம எடுக்கிற பாயிண்ட் சார்ஜ் அதாவது டைபோல் தான் இதில் ஒரு சார்ஜ் இது நெகட்டிவ் சார்ஜாக இருக்கிறனால இங்கே என்ன வரும் நெகட்டிவ் வரும் அப்போ இந்த ஃபார்மில் எப்படி மாற்றலாம் அப்போ இந்த நெகட்டிவை இங்கே நம்ம போட்டுக்கலாம் அப்போ மைனஸ் ஆஃப் என்ன ஃபார்முலா ஸோ மைனஸ் ஆஃப் 1/4 எப்சிலான் நாட்னு சொல்லலாம் திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1 திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்போ இந்த ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ஆட் பண்ணால் டோட்டல் பொட்டான்ஷியல் ஓகேவா திஸ் இஸ் V ஆஃப் ப்ளஸ் திஸ் இஸ் V ஆஃப் மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகே அப்போ டோட்டல் கண்டுபிடிக்கணும் அப்போ டோட்டல் பொட்டான்ஷியல் அப்போ டோட்டல் பொட்டான்ஷியல் கண்டுபிடிக்கலாமா அப்போ கண்டுபிடிக்கிறப்ப என்ன வரும் V ஈக்குவல் டு ஃபார்முலா V1 ப்ளஸ் V2 ஆர் இப்படி சொல்லலாம் V ப்ளஸ் ஓகே ப்ளஸ் V மைனஸ் ஓகேவா அப்போ என்ன பண்ணலாம் V ஈக்குவல் டு வாட் இஸ் V ப்ளஸ் 1/4 எப்சிலான் நாட் ஓகேவா Q பை R1 ப்ளஸ் பட் இங்கே இருக்குது மைனஸ் 1/4 எப்சிலான் நாட் Q பை R2 அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன ஆகிடும் மைனஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி எழுதலாம் பாருங்கள் நான் ரஃப் பண்ணிடுறேன் ஓகேவா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இங்கே மேலே எழுதுகிறேன் இந்த ஸ்டெப் எப்படி எழுதலாம் பாருங்கள் ஓகேவா அப்போ V ஈக்குவல் டு ஃபார்முலா Q/4 எப்சிலான் நாட் வெளியே எடுத்துடலாம் அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது 1/R1 மைனஸ் 1/R2 ஓகே திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3 தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா 1/R1 கண்டுபிடிக்கணும் 1/R2 கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த R1 எங்கே இருக்குன்னு பார்க்கணும் திஸ் இஸ் R1 திஸ் இஸ் R2 ஓகே அப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு எப்படி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன லா யூஸ் பண்ணணும்னா கொசைன் லாவை யூஸ் பண்ணணும் ஓகே தி கொசைன் லா or cos law, cosine law in triangle BOP. Okay, இதோட ஃபார்முலா பாருங்க R1 square equal to R square plus A square minus 2 RA cos theta. This is the formula. ஓகேவா அப்போ பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு A square plus B square minus 2R 2AB மாதிரி A square minus B square மாதிரி ஆக்சுவலாக அப்படி இல்லை R1 ஸ்கொயர்னா திஸ் இஸ் R1 அப்போ இங்கே இருக்க R திஸ் இஸ் A ஓகேவா அப்போ இந்த ட்ரையாங்கிளை பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலா வரும் இந்த ஃபார்முலா எப்படி வரும்னு பார்க்கலாமா அப்போ இந்த OP இருக்கு இல்லையா இதுக்கு பர்பண்டிகுலராக இந்த B பாயிண்ட் இந்த பேஸ்லேருந்து பர்பண்டிகுலர் லைன் போட்டுங்க ஓகே அப்போ இந்த பேஸ் இருக்கு இல்லையா இந்த பேஸ் கண்டுபிடிக்கணும் திஸ் இஸ் ஆங்கிள் ஓகேவா திஸ் இஸ் ஆங்கிள் திஸ் இஸ் ஹைப்போடெனியஸ் ஓகே திஸ் இஸ் அட்ஜசன்ட் திஸ் இஸ் ஆப்போசிட் அப்போ இந்த ட்ரையாங்கிள் ஆப்போசிட் வேணும் ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் C பாயிண்ட் நான் இப்படி எடுத்துக்கிறேன் ஓகேவா இது இப்படி எடுத்துக்கலாம் திஸ் இஸ் தீட்டா ஓகே திஸ் இஸ் A இது ஆப்போசிட் இது பேஸ் இது ஹைப்போடெனியஸ் ஓகேவா அப்போ என்ன வரும் ஆப்போசிட் என்ன வரும் sin theta ஈக்குவல் டு ஓகே sin theta இது B பாயிண்ட்டு இது C பாயிண்ட்டு இது O பாயிண்ட்டு அப்போ தீட்டா வேணுமா sin theta ஈக்குவல் ஆப்போசிட் என்னது BC பை ஓகே ஹைப்போடென்ஸ் என்னது OB அப்போ என்ன வரும் இங்கே போடுறேன் sin theta ஈக்குவல் டு அப்போ என்ன வரும் BC பை OBனா A அப்போ என்ன வரும் A sin theta ஈக்குவல் டு BC அப்போ இதோட ஃபார்முலா என்ன வரும் A sin thetaன்னு வரும் ஓகேவா இந்த ஆங்கிள் அப்போ இது பேஸ் இல்லையா இப்போ இது பார்க்கலாம் இப்போ இது பார்க்குறப்ப எப்படி வரும் நான் இங்கே போடுறேன் சேம் அதுலேயே cos theta ஈக்குவல் டு ஓகேவா cos theta ஈக்குவல் டு அட்ஜசன்ட்னது OC ஹைப்போடென்ஸ்னது OB ஓகேவா அப்போ இந்த ஃபார்முலா என்ன வரும் cos theta ஈக்குவல் டு அட்ஜசன்ட்னது OC அப்படியே இருக்கட்டும் பை ஹைப்போடென்ஸ் A அப்போ A cos theta ஈக்குவல் டு என்ன வரும் OC
அப்போ இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன வருது a cos theta வருது ஓகேவா அப்போ இது a sin theta this is a cos theta இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள் போட தேவையில்ல பட் நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படின்ட்டு ஸோ அதுக்காக சொல்கிறேன் அப்போ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் r அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன டோட்டல் டிஸ்டன்ஸ் rலேருந்து இது மைனஸ் பண்ணும் அப்போ என்ன வரும் r minus a cos theta r minus a cos theta ஓகேவா அப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிள் எடுக்கணும் ஓகேவா அப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுக்கணும் அப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறப்ப என்ன ஆகும் ஓகே ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் இந்த ட்ரையாங்கிள் எடுக்கணும் ஸோ ட்ரையாங்கிள் சிபிபி ஓகேவா சிபிபி ஸோ அதே போல் தான் என்ன வரும் ஃபார்முலா the bp square equal to formula bp square equal to the cb square plus cp square ஓகேவா இந்த ஃபார்முலா இந்த ட்ரையாங்கிள் அப்போ என்ன வரும் cp square what is this சரி bp square what is the bp square r1 square equal to cb square what is the cb வேல்யூ என்ன a sin theta ஓகேவா ஸ்கொயர் இருக்கு இல்லையா அப்போ என்ன ஆகும் ஸ்கொயர் ப்ளஸ் சிபி வாட் இஸ் சிபி இது தானே அப்போ என்ன வரும் r minus a cos theta the whole square ஓகேவா நெக்ஸ்ட் என்ன வரும் பாருங்கள் a square sin square theta ப்ளஸ் a minus b whole square அப்போ a minus b whole square என்ன ஃபார்முலா வரும் r square ஓகேவா ப்ளஸ் a square cos square theta minus 2 r a cos theta எப்படி வந்ததுன்னா இது a இது b a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் b ஸ்கொயர்ன்றப்ப டோட்டலாக ஸ்கொயர் வரும் அப்போ டோட்டல் ஸ்கொயர் உள்ள கொண்டு வரப்போ a ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2ab 2 a என்னது r b என்னது a காஸ் தீட்டா அப்போ இங்கே பார்க்கலாமா அப்போ என்ன ஆகும் a ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் a ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஓகேவா ப்ளஸ் r ஸ்கொயர் மைனஸ் 2ra காஸ் தீட்டா ஓகேவா இதை இங்கே எழுதியிருக்கேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் a ஸ்கொயர் வெளியே எடுத்துலாம் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஓகேவா ப்ளஸ் r ஸ்கொயர் மைனஸ் 2ra காஸ் தீட்டா ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இவ்வளோ இருக்குது ஆனால் ஒரே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம அப்படியே எழுதலாம் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ என்ன 1 அப்போ இந்த ஃபார்ம் என்ன மாறும் a ஸ்கொயர் ப்ளஸ் r ஸ்கொயர் மைனஸ் 2ra காஸ் தீட்டா ஓகேவா திஸ் இஸ் r1 ஸ்கொயர் இதுவும் சேம் தானே r ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் மைனஸ் 2ra காஸ் தீட்டா ஒன்றும் இல்லை இங்கே a இருக்குது இங்கே r இருக்குது அவ்வளோதான் இப்போ எல்லாமே சேம் தான் அப்போ இந்த பேஸ் பண்ணி தான் இது வந்தது அப்போ நம்ம டைரக்ட் இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள் எழுதணுமா அப்படின்னா எழுத தேவையில்ல புரிஞ்சுக்கிட்டா போதும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஓகேவா இப்போ டைரெக்டாக போட்டுடலாம் ஓகே நீங்கள் எழுதுகிறப்ப நீங்கள் டைரெக்டாகவே போட்டேன் எக்ஸாம்பிள் ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பாருங்கள் r1 ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த r ஸ்கொயரை என்ன பண்ணலாம் ரிமூவ் பண்ணலாம் அப்போ r ஸ்கொயர் இல்லை இப்படி பாருங்கள் r ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் மைனஸ் 2ra காஸ் தீட்டா என்ன பண்ணுறேன் r ஸ்கொயர் பை r ஸ்கொயரால் நான் என்ன பண்ணுறேன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பண்ணுறேன் ஏன்னா r ஸ்கொயர் டிவைட் பண்ணால் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் அதோட வேல்யூ என்னது 1 தான் r கேன்சல் இந்த r உள்ளே கொண்டு போகலாம் அப்போ என்ன ஆகும் r ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் மைனஸ் 2ra காஸ் தீட்டா பை r ஸ்கொயர் இன்டூ r ஸ்கொயர் இந்த r ஸ்கொயர் இங்கே இருக்குது இந்த r ஸ்கொயர் உள்ளே கொண்டு போனேன் இந்த r ஸ்கொயர் எப்படி இல்லை எல்லாத்துக்குமே இருக்கு இல்லையா அப்போ என்ன பண்ணலாம் r ஸ்கொயர் ஓகேவா இதுக்கு r ஸ்கொயர் ஏக்கு ஸோ இதுக்கு r ஸ்கொயர் இப்படி போட்டுக்கலாம் நான் ஒன்று ஸ்டெப் போடணும் கட் பண்ணுறேன் ஓகேவா அப்போ என்ன ஆகும் r ஸ்கொயர் கேன்சல் அப்போ 1 ப்ளஸ் a ஸ்கொயர் பை r ஸ்கொயர் மைனஸ் 2ra காஸ் தீட்டா பை r ஸ்கொயர் இன்டூ r ஸ்கொயர் கரெக்டா அப்போ ஆருக்கும் r ஸ்கொயர் கேன்சலா ஓகே அப்போ இந்த டேர்ம் மட்டும் எடுத்துக்கணும் இந்த டேர்ம் மட்டும் இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா எந்த டிஸ்டன்ஸு இந்த மைனஸ் q சார்ஜுக்கும் ப்ளஸ் க்யூக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2aன்னு சொன்னோம் இதில் ஆஃப் டிஸ்டன்ஸ் a ஓகேவா இந்த டிஸ்டன்ஸ் r அப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஸ்மால் a இந்த டிஸ்டன்ஸ் கேபிட்டல் R சரி ஸ்மால் r இந்த டிஸ்டன்ஸ் ஸ்மால் r இந்த டிஸ்டன்ஸ் ஸ்மால் a அப்போ இந்த ஆரோட டிஸ்டன்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஏவோட டிஸ்டன்ஸ் ரொம்ப ஸ்மால் பிகாஸ் த டைபோல் இஸ் வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ்
அப்போ டைபோலே ரொம்ப ஸ்மால்னா அதில் ஆஃப் தான் இது, அப்போ இன்னும் ஸ்மால். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது நெக்லெக்ட் பண்ணலாம். அப்போ இந்த டேர்ம் மட்டும் நெக்லெக்ட் பண்ணலாம். ஓகேவா? அப்போ நெக்லெக்ட் பண்ண என்ன ஆகும், ரிமைனிங் வேல்யூ வந்து r1 ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு இது எழுதலாம். ஓகே, r ஸ்கொயர் 1 மைனஸ் 2a காஸ் தீட்டா பை r. ஓகேவா? சிம்பிள் தான், ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். அப்போ ஆர் ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு போங்க, ஆர் ஸ்கொயர் இருக்குல்லையா, ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு போங்க. அப்போ என்ன ஆகும், ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் இன்டூ ரூட் ஆஃப் 1 மைனஸ் 2a காஸ் தீட்டா பை ஆர். ஓகேவா? ஆக்சுவலாக டோட்டலாக ரூட் போடணும், மறுபடியும் ஒரு ரூட் தனித்தனியாக போடணும். அதனால் என்ன பண்ணுறேன், இந்த ரூட் இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு வரப்ப ரூட் ஆகும். மறுபடியும் என்ன ஆகும், இண்டிவிஜுவலாக போடலாம், ரூட் இன்ட்டு ரூட்டுன்னு போடலாம். ஸ்கொயருக்கு ரூட்டு கேன்சல். r1 ஈக்குவல் டு ஆர் root of 1 minus 2a cos theta by r power 1 by 2. ஏன் 1 by 2 போட்டோம், ரூட் இருக்கு இல்லையா, ரூட்டோட வேல்யூ என்னது, பவர் 1 by 2. ஆக்சுவலாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், r1 கண்டுபிடிக்கூடாது, 1 by r1 கண்டுபிடிக்கணும். அப்போ 1 by r1 கண்டுபிடிக்கலாம். 1 by r1 equal to 1 by r. So 1 by 1 minus 2a cos theta by r power 1 by 2. ஓகேவா? டிவைட் பண்ணியிருக்கு இல்லையா, இது மேலே கொண்டு போகலாம். அப்போ 1 by r1 equal to 1 by r 1 minus 2a by r cos theta பவர் 1 by 2 மைனஸ். எப்படி மைனஸ் வந்தது, இந்த 1 by 2 நான் என்ன பண்ணுறேன், டிவைடில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறேன். அப்போ மைனஸ் 1 by 2. ஓகேவா? இப்போ பவர் இருக்குது, இந்த பவர் இருக்கு இல்லையா, எந்த பவர், இந்த பவர் இருக்கு இல்லையா, இந்த பவர் நம்ம என்ன பண்ணோம், நெக்லெக்ட் பண்ணோம். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணோம், பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணோம். பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணோம். ஓகேவா? இப்போ பைனாமியல் தியரமோட ஃபார்முலா பாருங்கள், 1 + x பவர் n ஈக்குவல் டு 1 + nx. ஓகே, 1 + x பவர் மைனஸ் n ஈக்குவல் டு 1 மைனஸ் nx. ஷார்ட் டேர்ம் தான். அப்போ 1 மைனஸ் x பவர் மைனஸ் n ஈக்குவல் டு 1 + nx. ஓகே, 1 மைனஸ் x பவர் plus of n equal to, அதாவது n equal to 1 minus nx. இந்த டேர்மில் பார்த்தோம்னா இந்த தேர்ட் பாருங்கள், 1 minus x பவர் மைனஸ் n. அப்போ x என்ன, இதுதான் x. நம்ம இது விட்டுருங்க, இது மட்டும் எடுத்துக்கலாம். 1 minus x, this is a minus x. ஓகேவா? n இதோட ஃபார்முலா பாருங்கள், 1 + nx. எப்படி வந்து பார்க்கலாம், நான் இங்கே போடுறேன், 1 by r1 equal to 1 by r, அந்த டேர்ம் அப்படி இருக்கும். இது மட்டும் பாருங்கள், 1 என்ன இருக்குங்க, ப்ளஸ் என்னோட வேல்யூ இங்கே என்ன, 1 by 2. அப்போ 1 by 2. ஓகேவா? இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் எக்ஸோட வேல்யூ இது என்ன வேல்யூ, 2a by r cos theta. ஓகேவா? அப்புறமா கூட போட்டுக்கலாம், cos theta. அப்போ 2 கேன்சல். therefore வேல்யூ 1 by r1 equal to 1 by r 1 + a by r cos theta. This is the fourth equation. ஓகேவா? 1 by r1 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 1 by r2 கண்டுபிடிக்கணும். இப்போ சிம்பிள் தான், ஃபஸ்ட்டு இது தெரிஞ்சிச்சுன்னா செகண்ட் சிம்பிள். அப்போ சிமிலர்லி, ஓகேவா? இப்போ என்ன கொசைன்லாம், ஓகேவா? அப்போ கொசைன்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும். அப்போ இந்த கொசைனில் பார்த்தோம்னா இந்த பக்கம் வரும், டயக்ராம் போடுறேன் சிம்பிளாக. ஓகேவா? this is the angle of 180 degree minus theta ன்னு சொன்னோம். அப்போ இதோட ஃபார்முலா என்ன, r2 ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் மைனஸ் 2ra காஸ் 180 டிகிரி மைனஸ் தீட்டா. இதுக்கு முன்னாடி காஸ் தீட்டா இருந்தது, ஆனால் இப்போ காஸ் 180 டிகிரி மைனஸ் தீட்டா. காஸ் 180 டிகிரி மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் காஸ் தீட்டா. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். therefore r2 ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் 2ra cos theta. அப்போ இதுக்கு முன்னாடி இப்போதைக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு, அங்கே மைனஸ் வரும், இங்கே என்ன வரும், ப்ளஸ் வரும். அதுதான் நான் வச்சுக்கணும், ஒன்றுமே இல்லை. அப்போ மீதியெல்லாம் அதே போல் தான். ஓகே, ஸோ அதே போல் எழுதிடலாமா? இப்போ ஈஸி தான், சீக்கிரம் முடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், r2 ஸ்கொயரை கண்டுபிடிக்கணும். இந்த r ரிமூவ் பண்ணணும். r ஸ்கொயர் 1 + a ஸ்கொயர் பை r ஸ்கொயர், ஓகேவா, ப்ளஸ் 2ra by r ஸ்கொயர் காஸ் தீட்டா. பாருக்கும் r ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன ஆகும், 2a by rன்னு வரும்.
ஓகேவா? எதுக்காக இங்கேயே போகிறோன்னா இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்கோம், மறுபடியும் அந்த ஸ்டெப் போட தேவையில்ல. ஓகே, அப்போ என்ன ஆகும் நெக்ஸ்ட்டு? இது வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். கம்பேர் டு ஆர் இஸ் கிரேட்டர் தென் ஏ, ஸோ ஏ இஸ் நெக்லெக்டட். அப்போ இந்த டேர்மை நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்போ R2 ஸ்கொயர் ஈக்குவல் ஃபார்முலா ஆர் ஸ்கொயர் 1 + 2a/r cos θ. இப்போ இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போங்க. அப்போ R2 ஈக்குவல் டு √r² இன்ட்டு √1 + 2a/r cos θ. ஓகே, அப்போ ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல். அப்போ R2 ஈக்குவல் டு r ஆஃப் 1 + 2a/r cos θ பவர் 1/2. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? 1/r2 கண்டுபிடிக்கணும். அப்போ 1/r2 ஈக்குவல் டு 1/r 1 + 2a/r cos θ பவர் -1/2. எப்படி பவர் -1/2? அங்கே சொன்னேன் இல்லையா, அதே தான். அப்போ என்ன ஆகும்? 1/ல வரும், டிவைட் ஆகும். இப்போ டிவைட் ஆகுது இல்லையா, அப்போ இதுவும் டிவைட் ஆகும். அப்போ டிவைட் இந்த மேலே போகிறப்ப மைனஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? இதில் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணணும். ஓகேவா? பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணணும். இப்போ பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணுறப்ப இந்த டேர்முக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தோம்னா 1 + x power -n equal to 1 - nx. This is the formula. அப்போ என்ன ஆகும்? 1/r2 equal to 1/r 1 + ஓகே 1 + பட் இங்கே என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். இப்போ என்ன ஆகும்? மைனஸ். என்னுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது பாருங்கள்? 1/2. ஸோ மறுபடியும் மைனஸ் போடக்கூடாது. ஓகேவா? n மட்டும்தான் பார்க்கணும். அப்போ 1/2 இன்ட்டு 2a/r cos θ. 2 cancel. 1/r2 equal to 1/r 1 - a/r cos θ. ஓகேவா? 1 - a/r cos θ. Okay, this is the equation number 5. Fifth equation. அப்போ இந்த நம்ம இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச 4th equation-ம் 5th equation-ம் 3rd equation-ல சப்ஸ்டியூட் பண்ணோம். ஓகேவா? சப்ஸ்டியூட் the equation number 4 and 5 in equation number 3. ஓகேவா? 3. இப்போ என்ன ஃபார்முலா? ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் 3 என்ன ஃபார்முலா? அப்போ v equal to ஃபார்முலா q/4πε0. q/4πε0 1/r1 minus of 1/r2. This is the formula. ஓகேவா? அப்ளை பண்ணிடலாமா? அப்போ v equal to ஃபார்முலா q/4πε0. ஓகே, 1/r1 இதே போல் முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கோம். 1/r 1 + a/r cos θ அங்கே வந்தது மைனஸ். இப்போ 1/r2 ஸோ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். 1/r 1 - a/r cos θ. ஓகேவா? சிம்பிள் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். q/4πε0 1/r ரிமூவ் பண்ணிடலாம். இங்கே இருக்கிற 1/r, இங்கே இருக்கிற 1/r. நெக்ஸ்ட்டு 1 + a/r cos θ. ஓகேவா? இப்போ இந்த 1/r வெளியே வந்துடுச்சு. அப்போ இங்கே 1 இருக்குது. 1 in +1 இது மைனஸ். அப்போ என்ன ஆகும்? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் a/r cos θ. எப்படி a/r வந்தது? ப்ளஸ், இங்கே மைனஸ் இருக்குது, பட் இங்கே மைனஸ் ப்ளஸ். ஓகேவா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ என்ன ஆகும்? -1 +1 கேன்சல். அப்போ ரிமைனிங் q/4πε0 1/r. ஓகே, a/r cos θ, a/r cos θ ரெண்டுமே ப்ளஸ் ஆட் பண்ணோம். 2a/r cos θ. ஓகேவா? அதான் முடிக்க போகிறோம். அப்போ என்ன ஆகும்? q × 2a ஃபார்முலா இருக்குது. இப்படினால இப்படி போட்டுக்கலாம். ஓகேவா? r × r r². அப்போ என்ன ஆகும்? 1/4πε0 ஓகே q × 2a/r² cos θ. q × 2a. What is the q × 2a? Is equal to p. Dipole momentum. Dipole momentum. அப்போ இதோட ஃபார்முலா பார்த்தோம்னா, இதோட ஃபார்முலா என்ன ஃபார்முலா? லாஸ்ட் ஃபார்முலா v equal to 1/4πε0 என்ன வரும்? ஸோ p/r² cos θ. This is the formula. ஓகேவா? இதுதான் எலக்ட்ரிக் டைபோலோட பொட்டான்ஷியல். ஓகேவா? பி பாயிண்டில். இப்போ இதோட கேஸ்க்காக நம்ம போடலாம். ஃபஸ்ட்டு கேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் θ = 0 டிகிரியாக இருந்தால், அதாவது இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது,
இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஓகேவா, இப்படி போட்டுக்கலாம். this is a negative charge, this is a positive charge. ஓகேவா, இதோட டிஸ்டன்ஸ் வந்து என்ன சொன்னோம் 2a. அப்போ நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா, இப்போ இங்கே கண்டுபிடிக்க தேவையில்ல, நம்ம இங்கே கண்டுபிடிக்கலாம். பி பாயிண்ட் எங்கே இருக்குது சேம் லைனாக இருக்குது, ஆக்சல் லைன். அப்போ தீட்டா ஈக்குவல் டு எவ்வளோ டிகிரி, தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. அப்போ காஸ் 0 வேல்யூ என்ன 1. அப்போ v ஈக்குவல் டு ஃபார்முலா 1/4 எப்சிலன் நாட் p/r² இன்ட்டு 1ன்னு வரும். காஸ் 0 ஈக்குவல் டு 1. அப்போ 1. அப்போ 1 இன்ட்டு ஃபார்முலா 1/4 எப்சிலன் நாட் p/r² இஸ் அ பாசிட்டிவ். செகண்ட், சப்போஸ் தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ எப்படி, this is a negative charge, this is a positive charge. இப்போ இங்கே கண்டுபிடிக்கணும் p. ஓகேவா, இங்கே கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபார்முலா என்ன, அப்போ v ஈக்குவல் ஃபார்முலா 1/4 எப்சிலன் நாட் ஓகே p/r² cos 180 டிகிரி. cos 180 டிகிரி -1. அப்போ -1 வந்தால் என்ன ஃபார்முலா என்னவா சேஞ்ச் ஆகும், இந்த ஃபார்முலா இஸ் கன்வெர்ட் இன்டு v ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 1/4 எப்சிலன் நாட் p/r². ஓகேவா, ஏன் மைனஸ் வந்தது இங்கே, cos 180 ஈக்குவல் டு -1. தேர்ட் கேஸ், தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ எப்படி இருக்குது, திஸ் அ பாயிண்ட் -q, திஸ் அ +q. ஓகேவா, இங்கே கண்டுபிடிக்கிறோம் p பாயிண்ட் 90 டிகிரியில். அப்போ ஃபார்முலா என்ன, v ஈக்குவல் டு 1/4 எப்சிலன் நாட் p/r² cos 90 டிகிரி. cos 90 வேல்யூ என்ன 0. 0 into anything 0. ஓகேவா, this is a case 1, case 2, case 3. case 1 equal to 0. அப்போ 1/4 எப்சிலன் நாட் p/r². case 2 180 டிகிரி p/ சேம் அதே ஃபார்முலா மைனஸ் ஆஃப் 1/4 எப்சிலன் நாட் p/r². பட் மைனஸ் this is a ப்ளஸ் 0க்கும் 180க்கும் 90 இருந்தால் டோட்டல் பொட்டான்ஷியல் 0. அப்போ நம்ம டயக்ராம் போடுறப்ப அதுதான் டயக்ராம் போடுறப்ப லைட்டாக பெண்ட் பண்ணி போடணும். கரெக்டாக மிட் பாயிண்ட் வந்து நேராக போட்டால் அந்த டயக்ராமே மிஸ்டேக். ஏன்னா 0 தானே பொட்டான்ஷியல். ஓகேவா, புரிஞ்சது இல்லையா?